பொங்கல் திருவிழா அப்படின்னாலே நமக்கு முதல்ல ஞாபகத்துக்கு வர்றது பொங்கல் பானை, அந்த பச்சை பசேல்ன்ற வயல்வெளி, ஸோ விவசாயம், அது தொடர்பான நமக்கு கிடைக்கக்கூடிய வளங்கள், ஸோ இதுதான் நமக்கு மைண்ட்ல வந்து வரும். ஸோ அதனால இன்னைக்கு ஒரு சின்ன லெசன் விவசாயம் சம்பந்தப்பட்டது. விவசாயம் பண்றதுல சில ஸ்டெப்ஸ் வந்து இன்க்ளூட் ஆயிருக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி சில வேலைகளோட இங்கிலீஷ் வேர்ட்ஸ் என்ன அப்படின்றத நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறோம். சில வேர்ட்ஸ் மட்டும் தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வேர்ட் என்ன அப்படின்னா நீர் பாய்ச்சுறது. நீர் பாய்ச்சுறது அப்படின்றதுக்கு இங்கிலீஷ்ல இரிகேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இரிகேட் அப்படின்னா வேர்ப். அண்ட் வந்து நம்ம பயிர் விளைவிக்கிறது அப்படின்னு சொல்றதா இருந்தா ஈல்டு அப்படின்ற வேர்ட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அந்த ஃபீல்டுனா அந்த நிலம், அந்த எஃப் எடுத்துட்டு ஒய் போட்டீங்கன்னா ஈல்டுனா அந்த நிலத்துல இருந்து நமக்கு கிடைக்கிறது. ஸோ அதுதான் விளைவிக்கிறது. அண்ட் பயிர்கள் அப்படின்னா நம்ம கிராப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அண்ட் அறுவடை அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா அதுக்கு ரெண்டு வேர்டு இருக்கு. ஒன்னு ஹார்வெஸ்ட், இன்னொன்னு வந்து ரீப். அண்ட் வந்து புடைக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? புடைக்கிறதுக்கு நம்ம வின்னோயிங் அப்படின்னு சொல்லுவோம். வின்னோ அப்படின்னா அந்த சுலகு அப்படி சொல்லுவோம் இல்லையா? அண்ட் வந்து கதிர் அடித்தல் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? கதிர் அடிக்கிறதுக்கு நம்ம வந்து த்ரெஷிங் அப்படின்னு சொல்லுவோம். THRESHING, த்ரெஷிங் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ உங்களுக்கு தமிழ் வேர்ட்ஸுக்கெல்லாம் கரெக்டான இங்கிலீஷ் வேர்ட்ஸ் தெரிஞ்சிருக்கும். எல்லாரும் பொங்கல் ஹாலிடேஸை நல்லா என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ.